அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உங்களை பற்றிய அச்சத்தை மாற்று மதத்தவர்களுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் எடுத்து விட்டான் என்று சொன்னார்கள். எடுப்பா, அல்லாஹ் இந்த உலகத்தில் முஸ்லிம்கள் மீது ஒரு பயத்தை வைத்திருந்தான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வானாம், எங்களை பற்றி இருக்கின்ற அச்சத்தை அவருடைய உள்ளத்திலிருந்து அப்படியே எடுத்துருவான். இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நோய் தொத்திக் கொள்ளும் என்னுடைய இஸ்லாமிய சமுதாயத்தை அவர்கள் ஆயிரக்கணக்காக கோடிக்கணக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அவருடைய உள்ளத்தை எது தொத்திக் கொள்ளும் தெரியுமா? வகுன் என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான நோய் அவருடைய உள்ளத்திலே வரும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, வகுன் என்றால் என்ன? ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத், மனிதன் இந்த உலகத்தை நேசிப்பதும் மரணத்தை வெறுத்து இந்த உலகத்தில் வாழ்வதும் தான் அவனுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஆகப்பெரிய நோய் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் இபாதத்துக்கள் செய்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் தடையாக இருப்பது என்ன? எது தடையாக இருக்கின்றது? இந்த உலகத்தை தவிர எதுவுமே இல்லை. அப்படியா இல்லையா? அல்லாஹ்வுடைய வேதத்தை எடுத்து 5 நிமிடங்கள் ஓதுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் நேரம் இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் பேஸ்புக் பார்க்காதவர்கள் யாருமே இல்லை. எத்தனை மணித்தியாலங்கள் கணக்கிட்டு பார்த்தால் அவனுடைய ஒரு நாளில் கிட்டத்தட்ட 5 மணித்தியாலங்கள் அதை பார்த்துத்தான் ஆகிறான். வாட்ஸ்அப் பார்க்காதவர்கள் யாருமே இல்லை, இல்லை என்று நான் சொல்ல வேண்டும். ஆண்களும் பெண்களுமாக இந்த சமுதாயத்திலே முஸ்லிம்களுடைய நேரம் களவாடப்படுகின்றது. நேரத்தை அப்படியே களவாண்டி எடுக்கிறான். யார் எடுக்கிறான்? ஒரு யூதன் எடுக்குகிறான், ஒரு கிறிஸ்தவன் எடுக்குகிறான். நமக்கு நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லை என்று சொல்றோம். இவைகள் அனைத்துக்கும் எங்களுக்கு நேரம் இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு வந்து 5 நேரம் தொழுவதற்கு எனக்கும் உங்களுக்கு நேரம் இல்லை. அல்லாஹ்வுடைய வேதத்தை சுபஹ் தொழுகைக்கு பின்னால், இஷா தொழுகைக்கு பின்னால் எடுத்து ஓதுவதற்கு எனக்கும் உங்களுக்கு நேரம் இல்லை. காலையாகிவிட்டால் சுபஹ் தொழுகைக்கு பின்னால் பள்ளிவாசலில் இருந்து ஒரு 10 நிமிடங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்துவிட்டு போவதற்கு எனக்கும் உங்களுக்கு நேரம் இல்லை. அல்லாஹ் சொல்கிறானே, காலையிலும் மாலையிலும் நீங்கள் என்னை துதியுங்கள் என்று. மாலையாகிவிட்டால், அசர் தொழுகை முடிந்து விட்டால் மகரிப் வரைக்கும் மாலை, அந்த நேரங்களில் கூட எங்களுடைய வாய்கள் திக்ருகளை என்ன செய்யவில்லை? அசைக்கவில்லை. என்ன? முழுக்க முழுக்க நானும் நீங்களும் இந்த உலகத்தை நேசிக்கிறோம். உலகத்துடைய அந்த நேசிப்பான அந்த தன்மை என்னையும் உங்களையும் எங்கு எடுத்துச் செல்கின்றது என்றால், அல்லாஹ்வை விட்டும் எங்களை மிகவும் ஒரு தூர இடத்தில் கொண்டு போய் என்ன செய்திருக்கிறார்கள்? இந்த உலகத்துடைய இன்பங்கள் எல்லாம் வைத்திருக்கின்றது.